220 கொடுத்து ஒரு பன்னீர் மசாலா தோசை ரெஸ்டாரண்ட்டில் வாங்குறத விட 120 கொடுத்து ஒரு பன்னீர் வாங்கி 5 பேருக்கு வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டா ஃபில்லிங்காக சூப்பராக இருக்கும். அதே டேஸ்ட் அதிக குவான்டிட்டியோட எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சம் சோம்பு, 2 வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, ஜீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கார மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பெரட்டிக்கோங்க. நான் இதில் கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறேன். மசாலா பச்சை வாசனை போனோடனே பன்னீரை இது கூட சேர்த்துட்டு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. பன்னீர்லாம் நல்லா வெந்து ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே இது கூடவே பொடி பொடியாக நறுக்குன கொத்தமல்லியை சேர்த்துட்டு கடாயை ஆஃப் பண்ணிக்கோங்க. தவால 1 கரண்டி தோசை மாவு எடுத்துட்டு மெல்லிசா திரட்டிக்கோங்க. இதில் மசாலா பன்னீர் எடுத்துட்டு ஒரு பக்கம் மட்டும் நல்லா தடவி எடுத்துக்கோங்க. இதை திருப்பி போட வேணாம். இன்னொரு பக்கம் இருக்கிற தோசையை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்லயே பன்னீர் மசாலா தோசை ரெடி. இதுக்கப்புறம் வீட்லயே பண்ணிடலாமா இல்லை ரெஸ்டாரண்ட்ல வாங்கி சாப்பிட போறீங்களா அப்படின்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க.